பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையான ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களுடையவைகளே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா? சமம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா? யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாரா? அல்லேலூயா. 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தின் 1வது நாளிலே முதல் மணி நேரத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? मास नमयात्म करला दाविनी मास उन्वान से नमस्कार करन नाम आशीर्वाद नामन उन्वान से नाम में आशीर्वाद करन उन्वान से आशीर्वाद करने से हालेलुया. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு புதிய ஜனாதிபதி, புதிய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் மட்டுமே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப திவ்யன்மான் சுவிதராய் சதா காலேட்ட நிவனஸ் திவ்யன்மான்ஸ். அதனாலே நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் சந்தோஷமாயிருக்கோம். சாமி சத்துனை சமாதானை நம்பி ஜீவத்தில் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த 10வது மாதத்துக்கு கர்த்தர் தருகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். செப்பனாயா அநாகத்தவத்ருகே புத்தே தூங்கனி பரிட்சை பாலசுனி பதே. செப்பனியா 3:15. கர்த்தர் என் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த 10வது மாதத்துக்கு உங்களை என்னை நோக்கி வருகிறது. மாசத்து சுத்திகரமும் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த 10வது மாதத்திலே நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி கர்த்தரே நமக்கு ராஜாவாய் நம்ம நடுவிலே இருந்து எந்த ஒரு தீங்கும் நமக்கு உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். उन्वान से अपने केला थी उन्वान से अपनी सीलमर नपरेंग अपिवा निदास करला अपगे सतरानवा अपिवा अपे पहा करला उन्वान से मापिटा राज्य के नहीं कैंडिडेट अपगे मती इंदमी उन्वान से किसी में नपरा कपिटा नोएना फिनिशर अभी आरक्षा करना के उन्वान से में दावसे उन्वान से अपने पोरक ले एमनिसा अभी सीरदिनाम अभी दैट ओसोबी उन्वान से सुधिकरमो उन्वान से अभी रचकम करने आने निसा आंडोरे नांगल करंगड़ वेर्ति नांगल और नंदु चलुतो और द 10வது மாதம் முழுவதுமாய் நம்மை நடத்த போறபடினாலும் இந்த 10வது மாதம் மாத்திரமல்ல நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாய் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிற நாட்கள் அத்தனையும் கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி நம் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனே நம் நடுவிலே இருந்து தீங்கு எந்த ஒரு தீங்கும் எனக்கும் உங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் காப்பார் காக்க போகிறார். அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்களோடு கூட இடைப்பட போறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமாய் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் நடுவில் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். என்ன செய்றாரா? சத்துருக்களை விலக்கினார்.
விளக்குவார் இல்லை. அப்போ போன மாதமே விளக்கிட்டார். 9வது மாதத்தோடு கூட சத்துரு இல்லை. සතුරන්ව උන්වහන්සේ මොකද්ද කියලා තියෙන වචනය කියමු එක සිංහලෙන් කියමු. What's 15? ස්වාමීන් වහන්සේ මේ විනිශ්චයන් පහකට සේක. මේ සතුරන් පිටත එළුසේක. පිටත එළුසේක. උන්වහන්සේ මොකද්ද කරන්නේ? කරලා කියන්නේ පිටත எலுசேக. அவங்கள துரத்திட்டார் ஏற்கனவே. இனிமேல் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு கிடையாது. சத்துரன் අපිට නැහැ. නමුත් අපි හැම වෙලේම මොකද්ද சத்துருவங்க අපි இஸ்ராயேல் தியாங்க இன்னும் சத்துருவை நமக்கு முன்பதாகவே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு முன்னேறி செல்ல முடிகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். இல்லை, ஆண்டவர் எப்போ நமக்காக யுத்தம் பண்ணிட்டார், நமக்கு எப்பயோ ஜெயத்தை கொடுத்துட்டார், கர்த்தர் எப்பயோ நம்மை ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தர் எப்பயோ நமக்கு விடுதலை தந்துட்டாரு. ஆனாலும் இன்னும் நமக்கு முன்னேறி போக முடிகிறது இல்லை. ஏனென்றால் நமக்கு முன்பதாக தடைச்சுவர்கள் ஏராளம் உண்டு. උන්වහන්සේ අපි වෙනුවෙන් හැම දෙයක්ම සියලු දේම කරලා ඉවරයි. නමුත් අපිට ඉදිරියට ගමන් කරන්න බෑ, අඩියක් කරන් තියන්න බෑ. ඒ කිව්වනම් ගොඩාක් පවුරු අපේ ඉදිරි පිට තියෙනවා. ඒ පවුරු මොකද්ද? අපිම අදාගත්තු පවුරු. ඉතින් ஆண்டவருடைய வைத்ததான மதிலுக்கு தடைச்சுவர்கள் அல்ல, நாமா ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அது நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், கிருபையின் பிரமாணமாக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கா எப்பொழுது தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அன்றே கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ස්වාමීන් වහන්සේ අපි වෙනුවෙන් ජීවිතේ පූජා කරපු ඒ දවසේම අපිව උන්වහන්සේ නිදහස් කරලා අපි උන්වහන්සේ අපිව ආශිර්වාද කරන්න පටන් අරගෙන ඉවරයි. නමුත් අද දවසේ ඒවා අපි අත්පත් කරගන්න යන இந்த நாளிலே நாங்கள் அவற்றை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். என்னது? சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ரஜேக் அப்ப மத்தியே இன்னும் தேசத்து தலைவர் அல்ல, உலக நாடுகளின் தலைவர் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் இல்லையா, பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஆளுகை செய்து நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாமான்ய රටක ජනාධිපති නායකයෙක් නෙමෙයි, නැත්නම් ලෝකේ ප්‍රමුඛයන් නෙමෙයි, ජනාධිපති නායකයන් නෙමෙයි, ආස පොළව මම පාලනය කරන්නා වූ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ තමයි අපගේ රජ. அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு ராஜாவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அநேக யுத்தங்கள் நடக்கிறது. அநேக சொல்றாங்க ஒரு ஒரு நேரத்தில் அந்த யுத்த கப்பல்கள் என்னது குண்டு போட்டுச்சுன்னா அது அப்படியே தொலைச்சு பூமியை தொலைச்சிட்டு போயிட்டு பிடிக்குமா. அப்ப பங்கர்கள்ல இருந்து கூட நம்ம தப்ப முடியாது. දැන් අදලා තියනවා වර මිසයිල් දම්බගම එකන්නේ මේක පාරට එක සැරේට අත්දන්නකොට 80ක් යනවා. නැත්නම් ඒ 80ම ගිහිල්ලා වැටිලා වැටිච්ච තැන පුපුරන්නේ පොළව ආරගෙන ගිහිල්ලා තමයි පුපුරන්නේ. ඒ නිසා බංකර් වලින්වත් අපිට ඇඟිලා ඉන්න බෑ. නමුත් අපිව ආරක්ෂා කරන්න දෙවියන් වහන්සේ අපිට සමගයි. அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ராஜா. அப்ப அந்த ராஜா நமக்கு முன்பதாய் போகும்போது, அந்த ராஜா நம்மை ஆளுகை செய்யும் பொழுது யாரும் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது, யார் நமக்கு விரோதமாக கை தூக்க முடியாது, யார் நமக்கு விரோதமாக பேச முடியாது, யார் நமக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏ ரஜ அப்ப வேணுமே ඉදිරි හිට ගන්නකොට අපව කවුරු මොකද්ද ඇකියුස් කරන්න බෑ. நம்ம யாரும் අපිට කිසි දෙනෙක් නපුරු දේවල් කරන්න බෑ. අපිට කිසි දෙනෙක් අපිට විරුද්ධව කතා කරන්න බෑ. අපි වෙනුවෙන් කාටවත් සටන් කරන්න බෑ. හේයි කිව්වනම් දිව්‍යන් වහන්සේ අපේ රජෙක් හැටියට අපිත් සමග අපේ ඉදිරිපිට උන්වහන්සේ. அதனால அப்ப அந்த தேவனை நாங்கள் சோதரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தேவனை நாங்கள் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். உலகமோ உலகம் சார்ந்த காரியங்களோ கல்வியோ அறிவோ அல்லது பணமோ பொருளோ எதுவுமே நமக்கு முன்பதாக இல்லாதபடி கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிப்பார். ஹalleluya. උන්වහන්සේ විතරක් අපේ ඉදිරිපිට තියාගන්න. අපි රස්සාවක් තියනවා, අපි ඉගෙන ගන්නවා, අපිට මිල මුදල් තියනවා, අපේ ළඟ අනවහන තියනවා, අපේ ළඟ ගෙවල් තියනවා, එහෙම නැත්නම් අපේ ළඟ බැංක් බැලන්ස් එකක් තියනවා. හැම දෙයක්ම නැති වෙලා යනවා. නමුත් උන්වහන්සේ අපිත් සමග ඉඳියා නම් හැම දෙයක්ම අප සතුටුයි. அந்த தேவனை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இனி என்ன செய்வாமா? தீங்கை காணாதிருப்பாய். අන්තිම පදේ මොකද කියන්නේ? අන්තිම කොටස. 15 අන්තිම. ඊශ්වර රජු ස්වාමීන් වහන්සේ නුඹ තුල සිටනසේක නුඹ තවත් විපත්තියට බය නොවන්නේය. නුඹ තවත් විපත්තියට
பயனோவாயியா இனி வருகிற இனி எந்த ஒரு தீங்குக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சிங்கள வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி எந்த ஒரு தீங்கும் நமக்கு உண்டாகாது என்று சொல்லி கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறார். தீங்குகள் வரும், அதாவது சொல்லிட்டா அன்னொரு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டான்னு அர்த்தம் கிடையாது. தீங்குகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். මේ කියපු හැම දෙයක්ම අපිට සිද්ධ වෙයි. නපුරු දේවල් එයි, අසනීප වල එයි, අඩුවික පාඩුවෙයි, සතුරන්ගේ බලපෑමේ ඒ උන්වහන්සේ අපිත් සමග ඉඳලා හැම දෙයකින්ම අපිව උන්වහන්සේ නිදහස් කරයි. දේවල් පහක් උන්වහන්සේ මේ වචනේ තුලින් අපිට කියලා දෙනවා. 5 விதமான காரியங்களை கர்த்தர் இந்த காரியத்தினுடைய நமக்கு காண்பிக்கிறார். என்ன என்று சொன்னால், நாம் மன்னிக்கப்பட்ட நம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். අපේ නපුරුකම් වලට දඬුවම් ලබන්නේ නැතුව උන්වහන්සේ දඬුවම් වලින් අපිව නිදහස් කරලා උන්වහන්සේ අපිව මුදවා තිබෙනවා. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனைகளுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னா நமக்கு கொடுக்கிறதுக்கு தண்டனையே கிடையாது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா தண்டனையே பத்தாது. ஆனாலும் ஒருவராய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை விடுதலையாக்கி நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். අபிකරපු දඬුවම් වලට, අபிකරපු පාප වලට, අපරාධ වලට දඬුවම් කරන්න නම් මේ ලෝකේ දඬුවමක් නැහැ. නමුත් උන්වහන්සේ තමගේ ජීවිතය පූජා කරලා තමගේ ලේ වගුරමින් අපිව හැම පාපයකින්ම, පාපේ දෝෂයකින්ම, හැම පාපයකට ලැබෙන්න ඕන දඬුවමකින්ම උන්වහන්සේ අපේ නිදහස් කළා. அடுத்ததாக நம் எதிரி யார்? நம்முடைய எதிரி யாரு? பிசாசு. சில நேரம் நமக்கு மனுஷர்கள் பிசாசு மாதிரி வரலாம் இல்ல? பிசாசு வந்து மனுஷர் மூலமா தான் கிரியை செய்யும் இல்ல? பிசாசா வந்தா நமக்கு தெரியும். அதனால தான் எப்படி மனுஷனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லிட்டு ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி ஒரு மனுஷனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறான். சதுரன் முகத்து கரண்ணே, லட்சம் முகத்து கரண்ணே, காவ கிளிமுத කියලා ඔබමුව ඔයමින් ඇවිදමින් සිටිනවා. නමුත් හැම දෙයකින්ම උන්වහන්සේ මොකද්ද කරලා තියෙන්නේ? අපිව නිදහස් කරලා තියෙනවා. பிசாசினால் வருகிறதான சோதனைகளாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், மற்றது வியாதி வருத்தங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுதலாக்கி இருக்கிறார். சத்துரான் ගෙනෙන්නව හැම දේවල් වලින්ම උන්වහන්සේ අපිව නිදහස් කරලා තියෙනවා. அடுத்ததாக தேவன் நம்மோடு இருந்து அவருடைய ஐக்கியத்தையும் கிருபையையும் உதவியையும் நமது வாழ்க்கை முழுவதிலும் அவர் தருகிறவராயிருக்கிறார். උන්වහන්සේ අපිත් සමග ඉඳලා උන්වහන්සේගේ ஐக்கியம், ஃபெலோஷிப் එකයි. ஃபெலோஷிப்க்கு தமிழ் සිංහලෙන් பார்த்தீங்க. ඒ උන්වහන්සේගේ කරුණාවයි, උන්වහන්සේගේ උදව් උපකාරය අපගේ ජීවිත පුරාම උන්වහන්සේ දෙනවා. දවසක් දීලා දවසක් අයින් වෙන දෙවි කෙනෙක් නෙමෙයි අපි අදහන්නේ. ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் நம்ம விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த தேவனை நாம தான் விலக்கி வைக்கணும். அந்த தேவனை நாம தான் விலக்கி வைக்கணும். ඒ දෙවියන් වහන්සේ අපිමයි දුරස් කරලා තියන්නේ. අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ සුද්ධ වූ දෙවි කෙනෙක්. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம தான் சற்று தூரப்படுத்துகிறோம். எப்போ தூரப்படுத்துகிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை நம்ம மீது அள்ளி பூசிக்கொள்ளும் பொழுது அந்த தூய்மையே உருவாகிய தேவன் நம்மை விட்டு போயிடுறார். අපවිත්‍ර දේවල් අපි මාරන් අපේ ඇඟේ ගා ගන්නකොට උන්වහන්සේ මොකද්ද කියන්නේ? අපේ ඉවත් වෙලා. ඊට පස්සේ අපි කොච්චර කෑ ගැවුවත්, අපි මුඛා අඬලා වැළපුවත් වැඩක් නැහැ. උන්වහන්සේ අපිත් ළඟට එන්නේ නැහැ. අපි විතර වෙලා. நம்ம மேல ஏதாவது சும்மா ஒரு அசிங்கப்பட்டிருந்தா யாராவது கிட்ட வருவாங்களா? நம்ம பிள்ளையிலே நம்ம விட்டு தூரப்போம். ஐயோ அப்படின்னு මොකරේ අපි උත්තර දෙයක් අපේ ඇඟේ තියෙනවා. වැඩිම ඕනේ.
නිකන් සාමාන්‍ය පළතුරු අඹ ගෙඩියක් කපලා කද්දී ඒක අර මොකද්ද අර ජූස් ටික මෙහෙම ඇඟේ වැටෙනම මොකද්ද වෙන්නේ අනිත් අය ළඟට වෙන්නේ ඉරිකිතා ඒගොල්ලන් இல்ல நம்ம சாதாரண ஒரு மாங்காய் எடுத்து கடி சாப்பிடும் பொழுது மேலே ஊற்றிச்சுன்னு சொன்னால் மாங்காய் சாறு தெரிஞ்சாலும் கூட பக்கத்தில் யாரும் வர மாட்டாங்க. அப்போ இந்த மாங்காய் சாருக்கே இவ்வளோ நாங்கள் தூரப்படுறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அசுத்தங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் வாழலாம். උන්වහන්සේ අපි සමග ඉඳලා උන්වහන්සේ කියපු දේ අපි ජීවිතේ උන්වහන්සේ කරලා නිම කරන්න ඕනේ නම් අපි උන්වහන්සේ අපි සමග ඉන්න පුළුවන් තියාගන්න පුළුවන් ආකාරයට අපි ජීවත් වෙන්න. එතකොටයි දේවල් සිද්ධ වෙන්නේ. அடுத்ததாக தேவனது அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பாத்திரராய் நாங்கள் இருக்கிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමයට උන්වහන්සේගේ සතුටට අපි பங்குකාர අත්වය අපි ලබලා තියෙනවා. எப்படின்னு சொன்னா அதுவும் ஆண்டவருடைய சிலுவையில் ஆண்டவர் நமக்காய் எல்லா விதமான துக்கமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், சோர்வாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்த போராட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று சேர சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அதனால தான் ஆண்டவர் கடைசியாக சொன்னார் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. උන්වහන්සේ අපි වෙනුවෙන් හැම දෙයක්ම උන්වහන්සේගේ කල්වාරි යාගේ කරලා නිම කරලා ඉවරයි. ඒ නිසා තමයි උන්වහන්සේ අන්තිමට කිව්වේ හැම දෙයක්ම ඉවරයි. නමුත් තාමත් අපගේ ජීවිතේ දේවල් අප පසුපසට එනවා. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் பின்னுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அந்த கல்வாரி சிலுவைக்குள்ளாய் நாங்கள் மறைந்து கொள்ளவில்லை. අපි තාමත් අර කල්වාරියේ කුරුසේ අපි ඉස්සඟවිලා නැහැ. උන්වහන්සේ අපි වෙනුවෙන් ජීවිතේ පූජා කරා. ඒ නිසා තමයි சுத்தவந்த வரும் உன்வான்சி கீதிக்காக முடியாது. அதனால பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு சீதி தேவி பிதுவா மாகரவன்னட லேதஹரா கலாகியா மாதவன்னட எதுக்காக ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவை செஞ்சது எதுக்காக? ஏதோ வந்தோம் செத்தோம் போனோம் அதுக்காக ஒரு நோக்கம் உண்டு. அவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சிலுவையிலே மரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை அனுப்பின பிதாவாகிய தேவன் அறிவார். அதை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்து மறைந்திருந்தார். அதனால் பிதாவினுடைய சித்தத்தை பூமியிலே செய்தார். அதனால் நான் நீங்கள் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. උන්වහන්සේ ඒ ගැන දැනමින් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත මේ පොළොවේ සිද්ධ කරමින් උන්වහන්සේ ඇවිල්ලා ඒ යාගයේ ඉෂ්ට කරපු නිසා අද දවසේ අපි ජීවමානව ජීවත් වෙලා ඉන්නවා උන්වහන්සේගේ අනුග්‍රහය. එම නිසා තමයි மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சமாதானம், மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. මේ ලෝකේ ඉන්න අයට නැති සමාදානයක් සතුටක් බලාපොරොත්තුවක් අපිට තියෙනවා. எல்லாருமே சொல்றாங்க குறைச்ச விலை குறைஞ்ச மாதிரியே இருக்கணும், ஏறக்கூடாது அப்படி. අඩුකර මිල ඒ විදිහට තියෙනවන ආය මිල උඩට දාන්න නැතුව කියන. ඒ දේවල් වෙයි. උඩට යයි පල්ලයට යයි. නමුත් මොනම අවස්ථාවකදී වුණත් උන්වහන්සේ දුන්නා වූ සමාදානය උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් කිසිම අඩුවක් වෙන්නේ නැහැ. ஆண்டவர் கொடுத்த அவருடைய அன்பிலே, அவர் கொடுத்த அவருடைய சந்தோஷத்திலே ஒரு நாளும் குறைவு உண்டாகாது. எதையுமே குறைக்கிற தேவன் நம்முடைய தேவன், எப்போதுமே கூட்டிகிட்டே போகிற தேவன் தான் நம்முடைய தேவன். එම නිසා ඒ දෙවියන් වහන්සේව අපි මේ මාසයේ අල්ලගත්තොත් අපි ජීවිත කාල පුරාම උන්වහන්සේගේ ඒ රැකවරණයෙන් අපි ජීවත් වෙනවා. அந்த தேவனை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்வோமானால் அவர் சொன்ன பிரகாரம் அவருடைய அன்பிலே இருந்து எங்கள் ஆயுள் நாள் முழுவதும் தேவ சமாதானத்துக்குள்ளாக இருந்து நாங்கள் வாழ்ந்திருக்க முடியும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய், வழக்காடுகிறவராய், ஜெயப்படுகிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි වෙනුවෙන් සටන් කරන්නා වූ දෙවි කෙනෙක් හැටියට අපි වෙනුවෙන් ජය ලබන්නා වූ දෙවියන් වහන්සේ හැටියට யுத்தம் பண்ணுகிறார். අපි වෙනුවෙන් யுத்த කරන්නා වූ දෙවි කෙනෙක් හැටියට උන්වහන්සේ අපිට සමග ඉන්නවා. அப்ப அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதையும் பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ඒ දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්න නිසා අපි කිසි දෙයක් ගැන අපි කනස්සල් වෙන්න නැහැ. උන්වහන්සේ අපි වෙනුවෙන් සටන් කරයි.
கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். கர்த்தர் எங்களுக்காக வழக்க. நாங்க போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. उन्वान से मंग वेनुवे इधर ही पत्ते हो उसावे निकल अभी कथा करना ना कोई पैसे नो कोर्ट ले नमक और जज वच्चिरुक्कोम जज इल्ल और लॉयर वच्चिरुक्कोम नेद लॉ के निक्को पित्यागे ए लॉयर के निक्ता माई अभी वेनुवे कथा करना इधर ही पत्ते वेनु ඒකට අපි මිලයක් ගෙවන්න වෙනවා. அதுக்கு நாங்க ஒரு சில பணம் நாங்க செலவழிக்கணும். அது செலவழிச்சா தான் லாயர் நமக்கு கதைப்பாரு. அப்படி இல்லைன்னா கைக்க மாட்டார். லாயர் கோர்ட்டுக்கே வர மாட்டார். ஆமா இல்லையா? அதே போல நாம் தேவனுக்கு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமர வேண்டும். அவரிடத்திலே நான் பேச வேண்டும். என்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும். இல்லையா? எனக்காக ஒரு லாயர் வந்து கோர்ட்ஸில் ஆஜராகணும்னா அவருக்கு என் பிரச்சனை தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா? தெரிஞ்சிருக்கணும். நான் யாருன்னு தெரியணும், எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியணும், இப்போ அது எங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரியணும், அது முடிவு என்னன்னு சொல்லி தெரியணும். அப்ப நான் லாயரோட கூட பேசணும், எல்லாத்தையும் சொல்லணும். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்காய் வழக்காட வேண்டுமானால் උන්වහන්සේ මම වෙනුවෙන් ඉදිරිපත් වෙන්න ඕනේ නම් මම උන්වහන්සේට මම කියන්න ඕනේ මොකද උන්වහන්සේ මම වෙනුවෙන් සටන් කරන්නත් උන්වහන්සේ මම වෙනුවෙන් ඉදිරිපත් වෙන්නත් උන්වහන්සේ මං ගැන හැම දෙයක්ම දැනගෙන ඉදිරිපත් වෙන්නව පිණිස මම උන්වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනවා. நான் தேவனுடைய சமூகத்தில் அப்படி இல்லைன்னா கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ண முடியாது, கர்த்தர் எனக்கு வழக்காட முடியாது, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. அப்ப උන්වහන්සේගේ අභිමුඛයේ අපි මේ මාසෙ ඉන්න අපි පොරොන්දුවක් වෙමු. අද දවස් පළවෙනි දවස இல்லையா? முதலாவது நாளிலே தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க, தேவனோடு கூட அமர்ந்திருக்க நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எல்லாம் தேவ சமூகத்துக்கு வரும். අපිට ලැබෙන හැම අවස්ථාවකදීම උන්වහන්සේගේ අභිමුඛයට උන්වහන්සේගේ අභිමුඛයේ උන්වහන්සේගේ பாமுல அப்படி தானே நம்ம தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் முழுகாகப்படியும் தேவ சமூகத்தில் அவரை நாங்கள் தேடுவோம். தேவனிடத்தில் எங்கள் தேவைகளை, எங்கள் எதிர்பார்ப்பை, எங்கள் குற்றங்களை, போராட்டங்களை, நம்முடைய எல்லாவற்றையும் நாங்கள் அறியப்படுத்துவோம். අපි හැමදේක්ම උන්වහන්සේට අපි කියා දෙමු. එහෙම කරොත් උන්වහන්සේ අපිට සමග ඉඳලා මේ මාස උන්වහන්සේගේ පොරොන්දුවේ වචනය අපේ ජීවිතයේ ශකරේ. அப்படி செய்வோமானால் அவருடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் இருந்த எந்த ஒரு தீங்கும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டுடைய வருகை பரியந்த நமக்கு நேரிடாது. සෙප්ටෙම්බර් මාසෙ 31 වෙනිදා වෙනකන් අපි 30 වෙනකන් අපි ජීවිතේ තිබුණා වූ පොරබැඳීම් සටන් ප්‍රශ්න අද පටන් උන්වහන්සේ කීම දක්වා එහෙම නැත්නම් අපි මේ පොළවේ පය ගාලා ඉන්න හැම කිසිම දවසක අපිට නොහෙනා පිණිස උන්වහන්සේ අපිට ආරක්ෂා කරයි. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் அறியப்படுத்தியிருக்கிறேன். அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். ஆண்டவரே, நாவின் அனுக்கிரகத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியால் தேவ கருத்துக்குள்ள போகணும். இதோ நம்முடைய பிள்ளைகளை, உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். කතනින් ආශිර්වදිපීරා. ස්වාමීනි, ඔබ වහන්සේගේ වචනයට හැමකම් දීලා ඔබ වහන්සේගේ වචනය පරිදි ජීවත් වෙන්න තමාව බාර කරන්නා ඔබ වහන්සේගේ දරුවන්ව ඔබ වහන්සේගේ නාමයෙන් ඔබ වහන්සේගේ දාසයවන මම ආශිර්වාද කරනවා. ඔබ වහන්සේ ආශිර්වාද කරනවා. සියලු දේවල් වලින්ම ඔබ වහන්සේ විතරක් මහිමයටපත් වෙන. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மாத்திரம் மகிமைப்படுவீரா. புதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு